Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபீவர் வந்தால் என்ன உணவு சாப்பிடணும், என்ன டயட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஃபீவருங்கிறது உடம்புல ஒரு சிம்டம். உடம்புக்குள்ளே ஏதோ கிருமி போயிருக்கு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம், இப்போ இன்டைஜஷன் ஏதோ சாப்பிட்டீங்க டைஜஸ்ட் ஆகலை, அதில் ஏதோ கிருமி இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, இல்லை ஜாண்டிஸ், இல்லை மலேரியா, இல்லை அந்த மாதிரி பல விதமான விஷயம் எது வேணால் வரலாம். அதுக்கு காட்டுது உடம்பு ஃபீவர் வழியாக. ஸோ ஃபீவர் நார்மல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு 98.4னா 100 வரலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மருந்து கூட எடுக்க வேண்டாம். பட் 100க்கு மேலே 101, 102 போச்சுன்னா நிச்சயமாக அதை குறைக்கணும். டாக்டர்ஸோட நீங்கள் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட மருந்து எடுக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹையாக போகிறதுன்னா பாடியில் ஹையர் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது வைரலாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். யூஸ்வலாக வைரஸ்க்கு 1-2 days இருந்து அது இறங்கிடும். பட் சிலருக்கு 10 நாள் அந்த மாதிரி கூட ஃபீவர் இருக்கும். அப்படின்னா வேறு ஏதோ விஷயம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எந்த ஃபீவராக இருந்தாலும் உணவை எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஃபீவர் இருக்கிறச்சே உடம்புல ஃப்ரைட் ஐட்டம் டைஜஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாடி டோட்டலாக அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு வருது. அது ஹையர் டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணுறது அந்த வைரஸோ பாக்டீரியாவையோ தவிர்க்கிறதுக்கு, இல்லை உடம்புலேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு. ஸோ அதனால வீக்காக இருக்கும், டயர்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். ஃப்ளூயிட்னால் வெறும் தண்ணி கொடுத்தா போகாது. தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு, கொஞ்சம் சர்க்கரை, டயபெட்டிஸாக இருந்தால் சர்க்கரை வேண்டாம், வேறு ஏதாவது போட்டு, இந்த மாதிரி ராகி, இல்லை ராகி வேண்டாம் டயபெட்டிஸ்க்கு, பார்லி அதை லைட்டாக காய்ச்சி கஞ்சி மாதிரி, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ வாட்டரியாக கொடுக்கணும் எது கொடுத்தாலும். ஏன்னா அப்போ தான் பாடியில் இருக்கிற ஃபீவர் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல நிறைய ஸ்வெட்டிங் கூட ஆகும் ஃபீவரும்போது. அதனால் நிறைய உடம்புலேருந்து தண்ணி வெளியில் போகும். ஸோ டீஹைட்ரேட் ஆகாத இருக்க வெறும் தண்ணி குடிக்கலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி உப்பு சர்க்கரை போட்டு குடிக்கலாம், இல்லை கஞ்சி மாதிரி சாப்பிடலாம், இல்லை வெஜிடபிள் சூப்ஸ். இது ரொம்ப நல்லது, ஏன்னா மினரல்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ லைட் டயட், பிளாண்ட் டயட்டாக இருக்கணும். டபுள் பாயில்ட் ரைஸ், இதில் வெறும் மிளகு ஜீரகம் போட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ரசம் ரைஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். சப்பாத்தி சாப்பிட்றவங்க சப்பாத்தியோட தின் தால் அந்த மாதிரி சாப்பிடலாம். காயும் சாப்பிடலாம், சூப் மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்? நீங்கள் 3 வேளையும் சிறிய அளவு புரத சத்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அந்த எதிர்ப்பு சக்தி பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸு இந்த டைமில் தான் ஃப்ரூட் ஜூஸ் கொடுப்போம். ஏன்னா ஃப்ரூட்டாக டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு. இந்த டைமில் தான் சாத்துக்குடி ஜூஸ், இல்லை சில பேருக்கு ஒத்துண்டா இளநீர் கூட கொடுப்பாங்க. பட் நார்மலாக நம்ம கொடுக்க மாட்டோம். நீர் மோர் கொடுக்கலாம், இல்லை கிளியர் சூப்ஸ் கொடுக்கலாம், இல்லை சூப்ஸே கொடுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு காயை அடித்து அந்த மாதிரி சூப்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்து, ஸோ நம்ம 5 ஃபுட் குரூப்ஸை ரைஸாக கொடுக்கலாம், ரவையாக கொடுக்கலாம். இந்த டைமில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எல்லாம் வேண்டாம், ஒயிட் ரைஸே யூஸ் பண்ணலாம், இல்லை சிறுதானியங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்னு வந்தால் பெட்டராக சாப்பிட்றது இந்த டைமில் தால் தான். ஏன்னா வெஜிடபிள் ப்ரோட்டீன் ஃபார் பெட்டர் தென் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன். ஏன்னா எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எதுவாக இருந்தாலும் டைஜஷனுக்கு டைம் ஆகும். இந்த பாடி இவ்வளோ வீக்காக இருக்கிறச்சு அது கொடுக்க வேண்டாம். ஆட்டுக்கால் சூப் கொடுப்பாங்க, அது கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை சூப் மூலமாக கொடுக்கலாம், இல்லை கிளியர் சூப்ஸாக கொடுக்கலாம். அப்புறம் ரொம்ப நல்ல ஈஸிலி டைஜஸ்டபிள். இந்த டைமில் சாலட்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த பூசணிக்காய், சுரைக்காய் இதில் சூப்பும் பண்ணலாம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வெரி ஈஸி டு டைஜஸ்ட்.
4வது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்லிட்டோம், ஜூஸாக கொடுக்கலாம் இல்லை சாஃப்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். இப்போ 5வது ஃபுட் குரூப் வந்து பால். ஸோ பால், தயிர், மோர் யார் எடுத்துப்பாங்களோ கொடுக்கலாம். சில பேர் பயப்படுவாங்க, அப்போ அவங்க பாலாக கொடுக்கலாம், மோராக கொடுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸ் வச்சு இந்த மாதிரி டயட் புரத சத்து கொடுத்து பண்ணிங்கன்னா ஃபீவர்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி. அந்த பாடி பெயின்லாம் ஈஸியாக போயிடும். யாருக்கு மெடிக்கேஷன் வேணுமோ டெஃபினட்டாக டாக்டர் ஹெல்ப்போட அவங்க மெடிக்கேஷன் எடுத்துக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.